வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த நாள் என்ன பார்க்க போகிறோம்னா, விளக்கு ஏற்றுறதோட பலன்களும் பயன்களும் பார்க்க போகிறோம். நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு விளக்கு, ஒவ்வொரு திசையை பார்த்து ஒரு விளக்கு, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அது தவறு கிடையாது, அது ஒரு வகையில் சரிதான். ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, குழம்பிடுறாங்க. என்ன விளக்கு போட்டால் நல்லது, என்ன பண்ண நல்லாங்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணுது சரியாக தெரியாமல் போகிறதுனால, எதை போட்டாலும் எங்களுக்கு சரியாக வரல, நாங்களே எல்லா கோயிலுக்கும் போட்டுட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், மக்கள் ஒரு மன கஷ்டத்தோட மனக்குழப்பத்திலே இருக்காங்க. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, நம்ம மூதாதையர்கள் எப்படி வழிபட்டாங்க, நம்ம எப்படி நம்ம வீட்டில் வழிபட்டாங்க, அதை பாதி பண்ணால போதும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அனுபவத்தில் கண்டது தாங்க. ஏடுகளில் சொன்னது, சாஸ்திரங்களில் சொன்னது, நம்மளோட பெரியவங்க சொல்லி வழிபட்டு வந்த விதத்தை தான் நம்ம பகிர்ந்து வைப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தசை 5 விளக்கு 7 விளக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் அவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அது உங்களுக்கு குழப்பத்தை தான் ஆழ்த்தும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பண்ணி பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு மாற்றம் இருந்திருக்காது இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்னா, சாதாரணமாக பண்ணால் போதும். ஒன்றும் நீங்கள் கோயிலில் போய் விளக்கு போட்டேன் நம்ம சொல்கிறோம். அதே விளக்கை நம்ம ஏன் வீட்டில் நம்ம போடலை, ஏன் வீட்டில் போட தவறிட்டோம்? வீட்டில் வெள்ளி செவ்வாய் போடுறது சாஸ்திரம் போட்டுட்டு என்ன பண்ணிடுறோம், வேகமாக கோயிலுக்கு போகிறோம். அங்கே இருக்க விளக்குகளில் வாங்கி போட்டு நிறைய வேண்டிட்டு வரோம். அதை நீங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. கோயிலில் போய் எவ்வளோ நேரம் இருக்க போகிறீங்க சொல்லுங்கள்? அங்கே போய் இருந்து பிரகாரம்லாம் சுற்றிட்டு வர்றீங்க, சந்தோஷம், நல்ல விஷயந்தான். கோயில்லேயும் போய் போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நம்ம போட வேண்டியது நம்ம இல்லத்தில், நம்ம வீடு தான் கோயில். அங்கே போட தவறிட்டு நம்ம எத்தனை கோயிலுக்கு போட்டாலும் பலன் கிடையாதுங்க. நீங்கள் கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துடுவீங்க. ஆனால் வீட்டில் தானே எல்லா நேரமும் இருக்க போகிறீங்க. அப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது நம்ம வீடு தானே இல்லையா? நம்ம வீட்டில் தான் விளக்கு போடணும். அதுதான் முறை. நம்ம வீட்டில் விளக்கு போடாமல் எங்கே போனாலும் அது அந்த அளவு உங்களுக்கு திருப்தி இருக்காது. சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய்ட்டு தான் எனக்கு நிம்மதி, அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறேன்னு. அந்த விளக்கை நீங்கள் கோயிலில் வீட்டில் போட்டு வழிபட்டால் அந்த நிம்மதி வீட்டிலே கிடச்சிருக்கும். அதனால் நாம் மாற்ற வேண்டியது நம்ம வீட்டில் இருந்து, நம்மக்கிட்ட இருந்து. அது இல்லாமல் பண்ணனா எதுவுமே நடக்காது. நீங்கள் அதை பற்றி பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எடுத்த உடனே நீங்கள் நம்ம இருக்கிற வீட்டுகளில் இழுப்பெண்ணெயில் 3 மாதம் விடாமல் விளக்கு போடுங்க. நைட்டு பகலில் எரியட்டும். இழுப்பெண்ணெய் கடையில் கிடைக்கிது, விலையும் கம்மி தான், ரொம்ப அதிகமும் கிடையாது. 1 லிட்டரு பார்த்திங்கன்னா 200 தான் விற்கிது. நீங்கள் வாங்கி ஊற்றினா நின்று நிதானம் மெருதுவாக இருக்கும். அதோட பலன் என்னென்னா, நீங்கள் போட்டீங்க அந்த விளக்கு போட போட கெட்ட சக்திகள்லாம் உங்களை மறைஞ்சிரும். கெட்ட சக்திக்கு வீட்டுக்குள்ளே வரவிடாது. அது இழுப்பெண்ணெய்க்கு அவ்வளோ ஒரு மகத்தான விஷயம் இருக்குங்க. இன்னும் ஒரு நுட்பமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய சிவாலயங்களில் மூலஸ்தானத்தில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இழுப்பெண்ணெய் தான். அதையும் நீ தெரிஞ்சுக்க. நம்ம நெய் வாங்கி கொடுத்துருப்போம், என்னென்னமோ வாங்கி கொடுப்போம். ஆனால் அவங்க மூலஸ்தானத்தில் ஊற்றக்கூடிய எண்ணெய் இழுப்பெண்ணெய் தான். அந்த இழுப்பெண்ணெய்க்கு அவ்வளோ ஒரு வல்லமையும் சக்தியே இருக்குது. நீ இழுப்பெண்ணெயில் விளக்கு போட்டுட்டு வர உங்கள் குலதெய்வமே வந்துடுங்க, வீட்டுக்கு வந்துடும். அதனால் இழுப்பெண்ணெய் வெளில போட்டுனா நோய் வராது, கெட்ட சக்திகள் வராது, கெட்ட எண்ணங்கள் தோன்றாது. அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த இழுப்பெண்ணெய்க்கு உண்டு. அதனால் இழுப்பெண்ணெயை நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 குறைஞ்சபட்சம் 3 மாதம் போட்டே வாங்க. உங்களால் முடியல, உங்கள் பிள்ளைகிட்ட போட சொல்லுங்கள். யாராவது பையன் பொண்ணு யாராவது ஒரு ஆள் விளக்கு ஏற்றுங்க. அன்றைக்கி நீ பூ போடுறீங்களோ போடலையோ, ஆனால் விளக்கு என்ன பண்ணிடுங்க, கட்டாயம் ஏற்றிக்கிட்டே வாங்க. அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே வந்தால் தான் வீட்டில் இருக்க குழப்பங்கள் நீங்கும். வேறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு காற்று கருப்பு, ஒரு கெட்ட எது வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள அது வர விடாது. அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு வல்லமை இருக்குது அந்த இழுப்பெண்ணெய்க்கு. அதுக்கப்புறம் போட போகிறீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயில் போடுங்க. அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெயில் போடுங்க, நெய்யில் போடுங்க. அதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல இந்த விளக்குகள்லாம், இந்த தீபங்கள்லாம் நம்ம வீட்டில் போட்டுட்டு வரணும். அதை தவிர்த்து நீங்கள் வெளியே எந்த கோயிலில் போட்டு எங்கே போட்டாலும் பலன் குறைவாக தாங்க இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிச்சுட்டு போனால் தான் அது நிவர்த்தி ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடுகளில் தினந்தோறும் விளக்கேற்றி பழங்க. முன்னோரில் பார்த்தீங்கன்னா சாயங்காலமான மாடத்தில் வெளியே வாசல் 2 விளக்கு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுக்காகத்தான் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் மாட விளக்கு டெய்லி 6 மணி ஆகிட்டே வெளியே ஏற்றிடுவாங்க. வெளியே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு பார்த்த காலத்தில் இருக்குது, இப்போ இல்லை, அழிஞ்சு போயிடுச்சு. அது ஒரு எண்ணெய் படியுது, இது தேவையில்லை அப்படின்னு நிறைய மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அது நமக்கான இழப்பு. அது நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோன்னா அதுவும் ஒரு காரணம். அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் விளக்கு போடுறது நிப்பாட்டக்கூடாது. விளக்குங்கிறதுக்கு நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஷ்டத்தை விளக்கு, இருளை விளக்கு, வறுமையை விளக்கு, விளக்கக்கூடிய தன்மையோடு தான் அதுக்கு விளக்குன்னு வச்சுருக்குறாங்க. நம்ம அந்த தீபத்தை ஏற்ற நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும், படிப்படியாக குறையும். இல்லை நான் விளக்கு ஏற்றிக்கிட்டே வர்றேன், இன்னும் கஷ்டப்படுறேன்னா அந்த விளக்குனால இன்னும் கஷ்டப்படுற அளவுக்கு நம்மளே இருக்கிறோம்.
இல்லைன்னா இன்னும் கஷ்டப்பட்டிருப்போம்னு அர்த்தம் வச்சுங்களேன். நோய் கூட வர்றது குறைவாயிருங்க. கண்டிப்பாக நீ விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நோயும் குறையும், எல்லா பிரச்சனைகளும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு சின்ன விளக்குனால் முடியும்னா கண்டிப்பாக முடியும். அது நடந்துட்டு தான் முன்னோர்கள் அனுபவிச்சுட்டு வந்தாங்க, நாமளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், நம்மளும் இன்னும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கோயிலில் போய் ஏற்றுறது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுக்கு முன்பாக நம்ம வீடுகளில் நம்ம இல்லத்தில் ஏற்றி பழகுங்க, மற்றவங்களுக்கு பழக சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எங்கே போனாலும் அந்த வீட்டில் விளக்கு ஏறினா சொல்லிக் கொடுங்க, விளக்கு ஏற்றுன்னு சொல்லிக் கொடுங்க. நல்ல விஷயங்கள் பாருங்கள். விளக்கேறிகிற வீட்டில் நோய்கள் அண்டாதுன்னு சொல்லுவாங்க. சூரிய உதயமாகிற வீடுகளில் நோய் மருத்துவர் அண்ட மாட்டாங்க, வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது தான். நீ இதை அறிவிலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆன்மீகமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அனுபவமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது, அனுபவம் மட்டும்தான் சொல்லுவேன். நீங்கள் அதில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இதை நீங்கள் ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு நபரும் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் நான் சொல்கிறத விட நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்து விளக்கு போட்ட விதத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. வெறும் விளக்கெண்ணெயில் போடுவாங்க, அந்தந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயில் பயன்படுத்திட்டு தான் வந்தாங்க. அன்னைக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பிரச்சனைகள் எதுவும் பண்ண நீங்கள் இந்த மாதிரி விளக்கை ஏற்றிட்டு வர 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 உங்களோட தெய்வங்கள் வரும். உங்களோட கடமையை தீர்க்கான அளவான தெளிவு பிறக்கும். ஒரு முடிவெடுக்கான தெளிவுகள் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு ஆரோக்கியமான இது கிடைக்கும். அதனால் விளக்கு போட வந்து வீட்டில் இருந்து ஆரம்பிங்க மக்களே. அதை விட்டுட்டு ஒவ்வொரு கோயிலாக அலைய வேண்டாம். அது உங்களுக்கு பலன் குறைவாக தான் இருக்குது. உங்களால் உணர முடியாது. நீங்கள் கோயிலுக்கு போகிற அரை மணி நேரம் உணர்ந்த நீங்கள் வீடுகளில் இல்லத்தில் போட்டுட்டு வாங்க, அதில் உணர முடியும். அதனால் மக்களே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், வீடுகளிலேருந்து விளக்கு போட்டுட்டு வாங்க. இந்த பதிவு வந்து இதற்கு அடுத்த பதிவில் நம்ம இதோட பெருசாக என்னென்ன விளக்குகள் எப்படி போடணும், என்ன எண்ணெயில் போடணும், அதோட பலங்கள்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் விளக்கு போட முதல்ல ஆரம்பிச்சிருங்க. 4 கிழமை பார்க்க வேண்டாம். விளக்கை வாங்கி மண் கலயத்தில் போடுறது ரொம்ப மகத்துவமானது. அதை தண்ணியில் ஊற போட்டு 2 நாள் ஊற போடுங்க. அந்த தண்ணியை குடிச்சு வடித்து தொடச்சி கீழே வச்சு பித்தளை பாத்திரத்தை தட்டு வச்சு அது மேலே வைங்க. என்ன கொஞ்சம் லீக் ஆனால் கூட அதில் இருக்கும், உங்களுக்கு அசுத்தமாகாது. அதனால் விளக்கு போட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். நிறைய பேர் அனுபவத்தில் நல்லா வந்திருக்கிறாங்க. ஸோ என்ன போல் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை மாதிரி நானும் நல்லா இருக்கணும், நம்மளை போகிற எல்லாருமே நல்லா இருக்கணும் மக்களே. அதனால் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, இதன்படி நடந்துட்டு வாங்க. அனுபவமே சிறந்த ஆசான்ங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். அதனால் நீங்கள் அனுபவத்தில் கண்டால் மட்டும்தான் இதோட உணர்வுகள் உங்களுக்கு தெரியும், இதோட பலனும் உங்களுக்கு புரியும். அதனால் மக்களே இதை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு இறைவன் அருளும் பொருளும் ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி மக்கள், நன்றி.